ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 4 ஓட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன எபிசோட நீங்க தெளிவா பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ அதனால பார்க்காதவங்க யாராச்சும் இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த வீடியோ தான் இந்த சீசன் 4 ஓட மெயினான வீடியோ. அதனால அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோடு ஓபன் பண்ணதும் காணிக்கை ஹீனாமியை காப்பாத்துறதுக்காக வந்ததை பார்த்துட்டு இப்ப மட்டும் எதுக்குடா வந்து என்ன பிடிச்சி ஜெயில போட்டு இத்தனை நாள் கழிச்சு என்ன வந்து பாக்குறேன்னு பல்லாருன்னு போயிட்டு கண்ணத்துல ஒரு அறை விட்டுறா. ஆனா மனசுக்குள்ள நீ என்னை காப்பாத்துறதுக்காக வந்தது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய காணிக்கை திரும்பி வந்துட்டான்னு நினைக்கும் போது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. ஆனா வெளியில அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன்னா இப்ப இவன் சிசிஜிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாறிட்டா இல்லையா? அதனாலதான் இவனை கண்ணத்திலே பொல்லார்னு வச்சுட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது இவனும் மனசுக்குள்ள இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறான். என்னன்னா எனக்கு இப்ப என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரிய வந்துருச்சு. அதனால இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன்னை காப்பாத்தி எப்படியாச்சும் நான் டோகா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் அரிமா கூட சண்டை போட்டு ஒன்னு சாகணும் இல்ல உயிரோட இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அயோட்டோவும் பஞ்சோவோடைய டீமும் உள்ள இருக்கக்கூடியவங்க கூட கொடூரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீனாமியை காப்பாத்துறதுக்காக இவங்க டவுன் ஃப்ளோருக்கு வரணும்னா எக்கச்சக்க சிசிஜி மெம்பர்ஸ் தாண்டி வரணும் இல்லையா? அதனாலதான் இப்படி இவங்க கீழே வந்துகிட்டு இருக்கும் போது குறுக்க இருக்கவங்க எல்லாருமே தனித்தனியா போய் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அயோட்டோவை யாரோ ஒருத்தவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அட்டாக் பண்றாங்க. யாருடான்னு பார்த்தா ஒயிட் ரீப்பர், அதாவது நம்ம அரிமா இந்த இடத்துக்கு வந்துட்டான். அதனால இவனை பார்த்ததும் இவனா சரி ஓகே இவன் கூட இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு பாத்துடலாம். ஏன்னா என்கிட்ட இப்ப காகுஜா இருக்குதுன்னு இவனுடைய காகுஜாவை ரிலீஸ் பண்ணி தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவன் கூட சண்டை போட பாக்குறான். ஆனா அரிமாவுக்கு முன்னாடி இவெல்லாம் சாதாரண ஒரு பூச்சி மாதிரி. அதனால இவனை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சு கடைசியா இவனை கொல்றதுக்காக ஒரு அட்டாக்க பண்ண போற நேரத்துல அந்த அட்டாக் எல்லாத்தையும் ரெஞ்சியும் டோக்காவும் குறுக்க வந்து தடுத்துடுறாங்க. ஏன்னா அயோட்டு ஹீனாமியை காப்பாத்துறதுக்காக பிரிசன் அட்டாக் பண்ண போறான்ற விஷயத்தை இவங்க கேள்விப்பட்டதும் இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த அட்டாக்ல இருந்து இவனை காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்னால இன்னைக்கு முடியலனாலும் பரவாயில்ல என்னுடைய உயிரை கொடுத்தாச்சும் இவங்களை நான் காப்பாத்துவேன்ற மாதிரி இவனை வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் எதுக்கு இவருடைய உயிரை கொடுத்து இவங்களை காப்பாத்தணும், எதுக்கு இவங்களுக்காக இவ்வளவு மெனக்கடணும்னு பார்த்தா, ஏன்னா சரியா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய தங்கச்சி தன்னுடைய ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த அரிமா குறுக்க வந்து அவங்கள போட்டு தள்ளி இருப்பான். அது மட்டும் இல்லாம அவளுடைய ஹஸ்பண்டையும் மாடோவும் ஈகினோரியும் போட்டு தள்ளி இருப்பாங்க. அதனால அப்ப இவர் பழி வாங்கணும்னு வெறி பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் யோஷிமுரா இவரை பார்த்து பேசவும் இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டாரு. ஏன்னா இவரு பழி வாங்குறன்னு போயிட்டு ஏதாவது ஒரு கட்டத்துல இறந்து போயிட்டாருன்னா இவருடைய தங்கச்சியுடைய குழந்தைங்க யாருமே இல்லாம கடைசி வரைக்கும் தனியா தானே வாழ்வாங்க. அதனாலதான் அவங்களுக்காக வாச்சு நீ இருக்கணும்பா பழி வாங்குற எண்ணத்தை கைவிட்டுன்னு சொல்ல இவரும் அந்த பழி வாங்குற எண்ணத்தை கைவிட்டுட்டாரு. ஆனா அந்த குழந்தைங்க யாரான்னு கேட்டீங்கன்னா இப்ப இவரு தன்னுடைய உயிரை கொடுத்தாலாச்சும் இவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயோட்டோவும் டோக்காவும் தான் இவருடைய தங்கச்சியுடைய குழந்தைங்க. ஆனா இவர் தான் நம்ம அம்மாவுடைய அண்ணன்ற விஷயம் அயோட்டோவுக்கும் தெரியாது டோக்காவுக்கும் தெரியாது. அதுக்கு காரணமும் இவர் தான். ஏன்னா இவர் யாருன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும் போது அங்கிள் நான் உங்க உயிரை காப்பாத்துறேன்னு இவங்க குறுக்க வந்துருவாங்க இல்லையா? அதனாலதான் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்து இவங்களை பாதுகாக்கிறேன்னு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இவங்களுக்காக பாதுகாப்பா இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றது, வாழ்க்கை ஒரு வட்டண்டான்ற மாதிரி இவருடைய தங்கச்சியை கொண்ட அரிமா இவருக்கு மிண்டி நிக்க இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழி வாங்குற எண்ணமும் லைட்டா கொஞ்சம் வெளியில வந்ததும் கொஞ்சம் ஒண்ணு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கணும் இல்ல நீ உயிரோட இருக்கணும்னு இவன் கூட இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் காணிக்கை ஹீனாமியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது என்ன சார் அதுக்குள்ள இங்க இருந்து போக பாக்குறீங்க, நான் ஒருத்தன் இருக்கின்றதே மறந்துட்டீங்களேன்னு நிமுரா வாஷி இவங்களை தடுக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனா காணிக்கைக்கு தான் இவங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு இல்லையா? அதனால கொய்யால இதுக்கப்புறமும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் புடிச்சு போட்டு இவனை போன அடி அடிக்க ஹீனாமியும் தன்னுடைய பங்குக்கு ஏதாச்சும் பண்றேன்னு தன்னுடைய காகுலியை வச்சு இவனுடைய நெஞ்சியே பொழந்துட்டா. அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவன் இந்த பக்கம் பொழந்த கடாசிட்டு வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரெஞ்சி அரிமா கூட இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இவரு தனியா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இவனை தோக்கடிக்க முடியாதுன்னு டோக்காவுக்கும் அயோட்டோவுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு இவங்க ரெஞ்சி கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த அட்டாக் எதுவுமே அரிமாவுக்கு ஒரு சின்ன கீரலை கூட ஏற்படுத்தல. அதுக்கு பார்த்தா இவங்களுக்கு தான் எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டிருக்குது. அதனால சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இவன் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணவனா நம்மளுடைய மொத்த பவரையும் இறக்கி இவனை ஒரே அடியா முடிச்சிடலான்னு இவர் தன்னுடைய காகுலேவில் இருக்கக்கூடிய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பிளாஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி விட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த பிளாஸ்டையே அசால்ட்டா இவன் உடைச்சுக்கிட்டு வந்து 2 கீரலை போட்டு அடிச்சு தூக்கி கிடாசனதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டு விளையாடுறது எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. அதனால இதை சீக்கிரமா முடிச்சுக்கலான்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குயின் கே மூலமா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் இவரை நோக்கி அனுப்பி வைக்க டோக்காவும் அயோட்டோவும் இல்ல உங்களுக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு கத்தி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அட்டாக் எதுவுமே இவர் மேல படல. ஏன்னா அதுக்குள்ள காணிக்கை இந்த இடத்துக்கு வந்துட்டான். அதனால இவனை பார்த்ததுமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கும் போது, சரி ஓகே நான் ஷாக்கா பார்த்ததெல்லாம் போதும், இங்க இருந்து உடனே கிளம்புங்க, நான் இதுக்கப்புறம் இவரை சமாளிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம போற வழியில ஹீனாமையும் நீங்க பத்திரமா கூட்டிட்டு போங்க, அவளையும் நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து போக சொன்னதும் இவங்களும் சரி ஓகே நம்ம காணிக்கை நம்ம பக்கம் வந்துட்டான், இவன் திரும்பவும் இதுக்கப்புறம் சிசிஜி பக்கம் போக மாட்டான்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இவங்க சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டோக்கா மட்டும் ஹேய் காணிக்கை உனக்காக நான் வெளியில காத்துட்டு இருப்பேன், சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த இடத்துக்கு இவன் வரும்போதே முடிவோட தானே வந்தான், ஒண்ணு நான் உயிரோட இருக்கணும் இல்ல அரிமா உயிரோட இருக்கணும்னு. அதனாலதான் நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அரிமா கூட இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இங்க இந்த போன எல்லாருமே ஹீனாமிய பாத்துட்டாங்க. ஆனா இவளை பார்த்ததுமே டோக்கா எதுக்கு எங்களை விட்டு போனன்னு இவளை அடிக்க போக இவளும் பயத்துல கீழே குடிஞ்சிருந்திருப்பா. ஆனா இங்க நடந்ததே வேற. ஹீனா இவளுடைய கண்ணத்தை புடிச்சுக்கிட்டு சரி ஓகே நீ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டன்றதை நான் ஒத்துக்கிறேன், அதனால இதுக்கு அப்புறம் நீ எங்க போகணும் எங்க இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் நீனே டிசைட் பண்ணிக்கோ. ஆனா இப்ப நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும், இல்லனா நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்துன்னு இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து இவளை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் காணிக்கையும் அரிமாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப பேஸ்மெண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா காணிக்கை அரிமாவை கொல்ற அளவுக்கு அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு அவனுடைய அட்டாக் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இவனுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஐசியாவா இருக்கும்போது அரிமா தான் இவனுக்கு ஒரு மென்டாரா இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பிரதர் மாதிரி இவனை ட்ரீட் பண்ணியிருப்பான். அதனாலதான் நான் எப்படி இவன் கூட சண்டை போடுறது, நான் எப்படி இவனை கொல்லுவேன்னு இவனை கொடூரமா அட்டாக் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இவனுடைய அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அரிமா இவனை கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா உண்மையாவே அரிமா இவனை பிரதர் மாதிரிலாம் பார்க்கல, அதுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டூல், அந்த டூலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது பத்திரமா பாத்துக்கணும்னு தான் காணிக்கைவா தன்னுடைய ஒரு குயின் கே டூல் மாதிரி நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஜஸ்ட் டூல் தாண்டான்னு இந்த பக்கம் இவன் கொடூரமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இந்த குக்ரியா பிரிசன்ல இருக்கக்கூடிய செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மூட ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா இத பண்ணது யாருன்னா நிமுரோ வாஷோ தான். ஏன்னா இவன் ஒரு கோல்ன்றதுனால இவனுக்கு அடிபட்டது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிக்கிட்டு வந்து ஒய்யால இந்த பிரிசன் இருக்கிறதுனால தான் அடிக்கடி வந்து அட்டாக் பண்றீங்க, அதனால இந்த பிரிசனை மொத்தமாவே நான் அழிச்சிடுறேன், அதுவும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் கூடயும் சேர்த்துன்னு தான் இவன் டிஸ்ட்ராக்ஷன் மூட ஆன் பண்ணி விட்டுட்டான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஐரிட்ரியோட லீடர் இருக்கா இல்லையா, அவ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாமே இவளுடைய பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி இவ வில்லத்தனமா சிரிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஒன்னையாவுல் ஃபார்முக்கு மாறி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போனா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. இவ கிட்ட நேத்திக்கு ஓவரா பேசிட்டு போன நிமுரோ வாஷோவை பார்த்ததும் ஹேய் நீ என்னுடைய ஸ்பெஷல் பர்சன்டா, உன்னை அன்னைக்கு விட மாட்டேன்னு துரத்தி இவனை அட்டாக் பண்ண பார்த்தா இவன் ஐயோ ஆத்தாடி என்ன விடுங்க 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 விடுங்கன்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல இவனால ஓட முடியாத இடத்துக்கு வந்ததும் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் ஓடுறது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன். ஏன்னா நீ என்னுடைய பொசிஷனை பத்தி தப்பா பேசுனல அதுக்கான பதில் அடின்னு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காகுனியை கொண்டு வந்து ஒரு அட்டாக்க பண்ணவும் நம்ம காணிக்கை அட்டாக் பண்ணும்போது எப்படி இந்த ஒன்னையோளுடைய உடம்பு எல்லாமே பிச்சுக்கிட்டு பறந்ததோ அதே மாதிரி இப்ப பிச்சுக்கிட்டு பறகுது. அதனால இவளை புடிச்சு போட்டு போனாடி அடிச்சதுக்கு அப்புறம் ஓகே உன்னுடைய டாக்டர் காணி இருக்கான் இல்லையா அவனை நான் கேட்டதா சொல்லு, ஏன்னா அவன் மூலியமா தான் எனக்கு இந்த அளவுக்கு பவர் கிடைச்சதுன்னு சொல்லவும் இவ கொஞ்சம் ஷாக்கோட அப்பனா உனக்குள்ள இருக்கிறதும் காணிக்கைக்குள்ள இருக்கிறதும் அவளுது தானே, ஆமா நீ நினைக்கிறது சரிதான், உன்னுடைய டாக்டருக்கு நான் எக்கச்சக்கமான கோல்ஸ் உடைய உடம்ப தரேன்னு சொன்னேன், அதுக்கு கைமாறா அவன் எனக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிசியோடைய காகுனியவை கொடுத்துட்டான், சோ அதனால உன்னுடைய டாக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போற நேரத்துல ஹே ஒரு நிமிஷம் நீ எதுக்காக வாஷு ஃபேமிலிக்குள்ள இருந்துகிட்டே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் தேவைன்னு கேட்க வேற என்ன கேஜிஎஃப் ராக்கி மாதிரி இந்த உலகம் தான், ஆனா என்ன அந்த உலகம் நான் ஆசைப்படுற மாதிரி ரொம்பவுமே அமைதியா மனுஷங்க யாரும் இல்லாம வெறும் கோல்ஸ் மட்டும் வாழக்கூடிய உலகம் தான் எனக்கு தேவை, அதனால அந்த உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு நான் சில பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு, வட்டாரா செல்லக்குட்டின்னு இவளுக்கு எதுவுமே பண்ணாம இந்த இடத்துல இருந்து இவன் கிளம்பி போக இன்னொரு பக்கம் காணிக்கைக்கும் அரிமாவுக்கும் ஃபைட் கொடூரமா போயிட்டு இருக்குது. ஏன் ஒரு கட்டத்துல காணிக்கை தன்னுடைய ஒரு வித்தியாசமான காகுஜாவை வெளியில கொண்டு வந்து ஒரு அட்டாக்க பண்ணவும் அரிமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வெப்பன் மொத்தமாவே டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை கூட கவலைப்படாம தூக்கி அட்டாக் அடாசிட்டு எனக்கு நம்ம ரெடி பண்ண அந்த புது வெப்பனை கொடுங்கன்னு சொன்னதும் இவனுக்கு ஒரு புது வெப்பன் பாக்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் ஒன்னையாவுல் மூலியமா செய்யப்பட்ட ஒரு வெப்பன். அதனால இதை கையில வாங்கின உடனே ஓகே கணக்கே இதை நான் யாருக்கும் முன்னாடியே யூஸ் பண்ணதே கிடையாது, முதல் முறையா இதை நான் உனக்கு எதிராக தான் பயன்படுத்த போறேன்னு இவனை புடிச்சு போட்டு போன அடிக்கிறான். ஆனா இவன் கோல்னா கிடையாது, எப்படி இவனை புடிச்சு போட்டு அடிக்கிறான்னு கேட்டீங்கன்னா வாஷு ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வித்தியாசமான பிரீடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெக்னிக் மூலமா ஒரு ஹைபிரிடா உருவானவன் தான் இந்த அரிமா. அதனாலதான் இவன் ஒன்னையாவுல் கூட பல வருஷத்துக்கு முன்னாடி அசால்ட்டா சண்டை போட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு காணிக்கை கூடிய அசால்ட்டா சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துல இவன் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கொடூரமான ஒரு அட்டாக்க பண்ணியிருப்பான். ஏன்னா காணிக்கைவை ஐசியாவுடைய ஞாபகங்கள் தான் அரிமாவை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டே இருக்குது இல்லையா, அதனாலதான் இப்படி இவன் அடி வாங்கி கிடக்கும் போது அரிமாவே இவனுக்கு வெறியேத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறான். என்னன்னா நான் உன்னை ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி தான் பார்த்தேன், நீ ஒண்ணு எனக்கு முக்கியமானதான் கிடையாது, அதனால முடிஞ்சா அவனுடைய முழு
முழு பவரை காட்டி என் கூட சண்டை போடு, இல்லனா இந்த இடத்துல செத்து போடா நீ உன ஒரு அட்டாக்க பண்ணவும் எப்பயும் போல இவனுக்கு மைண்ட் லெவல் கனெக்ஷன் வருது. ஆனா இந்த தடவை இவனுடைய ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் எல்லாம் மீட் பண்ணல, அதுக்கு பதிலா இவனுடைய ஃப்ரெண்ட் ஹீடேவை தான் மீட் பண்றான். ஏன்னா இவன் எப்பெல்லாம் தன்னுடைய கான்சியஸ் இழந்து இந்த மாதிரி மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்கு வரானோ அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் என்னுடைய மைண்ட் லெவல் கனெக்ஷன் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அரிமா தன்னுடைய ஃப்ரெண்ட் அவர் நம்ம அட்டாக் பண்ண கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இவன் மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள வர இவனுடைய ஒரிஜினல் ஃப்ரெண்டோடைய ஞாபகங்கள் இவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த இடத்துல இவன் ஹீடேவை பார்த்ததும் ஹீடே நீ இன்னும் உயிரோட தானே இருக்கிற, இன்னும் சாகல இல்லன்ற மாதிரி அழுக ஆரம்பிக்க கீழே நான் இறக்கல, ஏன்னா நான் உன்னுடைய ஞாபகங்கள்ல இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் உன்னை என்னைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க, உன் கூடவே இருந்து எல்லா விஷயத்திலயும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நீ ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை சுட்டி காட்டி உன்னை திருத்த பார்ப்பாங்க. அதனால இந்த சூழ்நிலையில இப்ப நீ என்ன பண்ணணும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதனால நான் சொன்னது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கோ காணிக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஞாபகங்கள்ல வந்த ஹீடே மறைஞ்சு போக ரியாலிட்டியில காணிக்கவும் சரி ஓகே இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னு இவன் செம வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்ண அரிமாவுடைய கையில இருக்கக்கூடிய குயின்கே அப்படியே உடஞ்சு சுக்கு நூறா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அரிமா எப்பயுமே அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது சொல்லுவான், ஒருத்தனுடைய வெப்பனை நீ உடைக்கிற வரைக்கும் தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், அப்படி நீ அவனுடைய வெப்பனை உடைச்சினா அவன் ஒர்த்லெஸ், அவனை நீ அட்டாக் பண்ணவே கூடாதுன்னு சில விஷயங்களை இவனுக்கு டீச் பண்ணியிருக்கான் போல. அதனால இவன் கிட்ட அதே விஷயத்த சொல்லி உன்னோட வெப்பன் உடைஞ்சு போயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் என் கூட சண்டை போட தேவையில்லை, இங்க இருந்து போன்னு சொன்னாலும் அரிமா கேட்காம இல்ல என்னோட டிஃபீட் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் உன் கூட சண்டை போடுவேன்னு வேகமா ஓடி வந்து இந்த குயின் கே வச்சு காணிக்க ஓடி நெஞ்சிலே ஒரு இறக்குனாலும் காணிக்கே இவனை பதிலுக்கு அட்டாக் பண்ணல. அதனால இப்படி இவன் அட்டாக் பண்ணாம இருக்கிறத பார்த்ததும் ஏன் நீ என்ன அட்டாக் பண்ணல, நீ என்ன கொல்றதுக்கான வாய்ப்பு இருந்ததும் ஏன் நீ என்ன கொல்லலன்னு கேட்க அது உனக்கே தெரியும் அரிமா, ஏன்னா நீ எனக்கு ஒரு மென்டாரா இருந்தது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டா இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த, அதனாலதான் நீ சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் இப்ப கூட மீறலன்ற மாதிரி சொல்லவும் ஆமால சரி ஓகே நீ சொல்றதும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம நான் கிட்டத்தட்ட 16 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எக்கச்சக்க கோல்ஸ் கூட சண்டை போட்டு அதுங்களை கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட என்ன யாருமே டிஃபீட் பண்ணது கிடையாது. ஆனா நீ முதல் முறையா என்ன நீ டிஃபீட் பண்ண, ஏன் நான் உன்னை கொல்லுவன்னு தெரிஞ்சோம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட எட்ட நவராம அப்படியே நின்னுட்டு இருந்த. அதனால இப்ப நான் என்னுடைய முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சு வாஷு ஃபேமிலியை மொத்தமா அழிக்க முடியும்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அதனால உனக்கு வாஷு ஃபேமிலியை பத்தி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறேன். அது கூடிய சீக்கிரத்திலே நடக்கும். ஆனா அதை பாக்குறதுக்கு நான் தான் இருக்க மாட்டேன்னு இவன் தானே சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆனா கடைசி இந்த எண்டிங்க பார்த்ததுமே ஏன்டா இப்படி இந்த அரிமா பண்ணான்றது உங்களுக்கு புரியல. அது ஏன் எதுக்குன்றது இந்த இடத்துல என்னால சொல்ல முடியும், பட் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லயே அதுக்கான முழு டீடைலவே சொல்லி இருப்பாங்க. அதனால அதை பத்தி தேவையில்லாம இங்க நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன்னா அந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே வராது. அதனால இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்ற ஒரு குழப்பத்தோட எனக்காக நீங்க நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களை நான் அந்த எபிசோட வந்து நான் மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.